அல்லேலூயா. இன்று கூட கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் முன்னிட்டு முதலாவது பாடலாக கூட பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்ற பாடலை நம் உற்சாகத்தோடு நம் தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் நாம் பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் அல்லேலூயா. நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் அடுத்த பாடலாக கூட நம் சந்தோஷமாய் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவரை நம்ம உள்ளத்தில் நினைத்து என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆகையினால என் வாழ்க்கையில் என்றைக்குமே ஆனந்தம் தான் என்று நம் எண்ணி நம் தேவனை துதித்தவர்களாய் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை நம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்.
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா என்ற பாடலை நம் கைகளை தட்டி நம் உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் உயர்த்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் உயர்த்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கொஞ்ச நேரம் உற்சாகமாக என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாரும் அமைதியாக இருக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன டே? கிறிஸ்மஸ். இன்றைக்கி ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் கவலையெல்லாம் மறந்துட்டு, உங்கள் வேதனைகள்லாம் மறந்துட்டு, இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்கிற பாடலை எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி மன நிறைவோடு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கைகளை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து
நிற்கிறார். ஓடி வா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக முகத்தை நோக்கி பார்க்க நீர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் தேவ பிரசனம் இந்த இடத்துல அசைவாடும்படியாய் ஆண்டவரே வந்த நாங்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பாத பிடிக்கி தேவ பிரசனத்தை உணர்கிற மெய்யான இடங்களில் வந்து அப்பா உம்மை இருதயத்தின் ஆழங்கள்லேருந்து துதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த உள்ளான மனிதனை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா நீர் வெளிப்பட முடியாத பிடிக்கி ஆண்டவரே தடுக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை ஒரு விசை நீக்கி அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நவமான இருதயங்களோடு உம்மை துதிக்க அப்பா இந்த காலை வேளையில் நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அப்பா எங்கள் தேவைகளை சந்தித்து அப்பா எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி.
நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. 7 பொன் கொத்து விளக்கு நடுவில் உலாவுகிற தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் சபை மத்தியில் நீர் உலாவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே. அப்பா எல்ஷடாய் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறீர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் துதித்து கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக அசைவை எங்கள் மத்தியில் நீர் உண்டு பண்ண முடியாது. நாங்கள் துதிக்க 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 அப்பா உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் உலாவும் முடியாமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா தூதர்கள் துதியை காட்டிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் துதிக்கும் போது பரலோகத்தை எங்களுக்காய் திறக்க பண்ணுகிற தேவன். இந்த காலை வேளையில் நாங்கள் துதித்து கொண்டிருக்கும் போது அப்பா நம்முடைய மன்னாவை பரலோகத்தில் இருந்து எங்கள் மேல் வர்ஷிக்க முடியாமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் கண்ணீரை காண்கிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய இஸ்ரவேலா இந்த காலை வேளையில் அப்பா நம்முடைய சமூகத்தில் அப்பா உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மனிதனுடைய அல்ல, மனிதனுடைய கரத்தை அல்ல, எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உன்னதமான நிலைகளில் எங்களை பாதுகாத்து அப்பா நானும் என் வீடும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜீவனோடு இருப்பது அப்பா உம்முடைய கரத்தின் ஈவாய் இருக்கிறது. அப்பா அதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நன்றியோடு என்னை துதிக்க செய்திருக்கிறீரே. அப்பா அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. அப்பா தாவீதோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமல் வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்த அப்பா உம்முடைய பிள்ளையை பேர் சொல்லி அழைத்த தகப்பன், தன் தகப்பன் மறந்த போதிலும் ஆண்டவரே உண்டாக்கின தகப்பன் நீர் பேர் சொல்லி அழைத்து அநேக மனிதர்களுக்கு முன்பாக அப்பா உம்முடைய எண்ணெயை நாள் அவனை அபிஷேகப்படுத்தினது போல அப்பா இந்த காலை வேளையில் உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய பரிசுத்த தைலத்தினால் இவர்களை நீர் அபிஷேகம் பண்ண முடியாமை நோக்கி பார்க்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் அப்பா உம்முடைய தேவ பிரசனத்தினால் ஆண்டவரே நீர் ஒரு விசை நீர் கழுவ முடியாமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிற இடத்துல எங்கள் வாழ்க்கை இருக்க, உம்மை கனப்படுத்துகிற இடத்துல எங்கள் துதிகள் இருக்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தாங்க அப்பா. எங்கள் வாழ்க்கையில் குற்றங்கள் குறைகள் இருக்கும்னா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்னா, இந்த சரீரம் ஆண்டவரே தீட்டுப்பட்டதா இருக்கும்னா அப்பா எங்களை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே. ஒரு விசை எங்களை கழுவுங்க அப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க அப்பா. எங்கள் துதிகளுக்கு தடையாக இருக்கிற, எங்கள் விண்ணப்பங்களுக்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே முகாந்திரமான காரியங்கள் ஏதோ இருக்குன்னா அப்பா ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் வந்து உம்முடைய கால்களை கழுவுகிற இடத்துல நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காய் நின்றது வேறாளம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா மரியாள் உம்முடைய பாத தண்டையில் அமர்ந்து அப்பா உம்முடைய சத்திய வசனங்களை கேட்டு உமக்கு சித்தமானவைகளை செய்தது போல அப்பா இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லும் போது உமக்கு சித்தமான காரியங்களை நாங்கள் செய்ய, உமக்கு மகிமையான காரியங்களை செய்ய, உமக்கு கனமான காரியங்களை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா ஒரு அசைவு நீர் உண்டு பண்ணுங்க அப்பா. ஒரு அசைவு நீர் உண்டு பண்ணுங்க. எலியாவை போல நாங்கள் குகையில் பயத்தோடு இருப்போம்னா ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து எண்ணி கலக்கத்தோடு இருப்போம்னா அப்பா உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. மரியாள் நீர் வதித்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதோ என்று கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கும்போது தேவ தூதனானவன் வந்து சமாதானப்படுத்தினது போல இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய பிரசனம் இந்த இடத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டவிழ்க்க முடியாய் ஆண்டவரே. இந்த 2026 குறித்து அநேக கலக்கங்கள் இருக்கலாம், அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், நாங்கள் எப்படி கடந்து போவோம் என்று அநேக காரியங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அதெல்லாம் நாங்கள் கொஞ்ச நேரம் தள்ளி வைத்துட்டு அப்பா உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்கள் இருதயத்தை, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பலப்படுத்த முடியாம நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திர நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை.
மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. அப்பா எங்களுடைய விருப்பங்கள் அல்ல ஆண்டவரே, உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. அவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. அவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்த
காலை வேளையில் அப்பா உம்முடைய தெய்வீக பிரசனம் ஆண்டவரே இந்த இடத்துல அசைவாடும்படியாய் அப்பா உம்முடைய மகிமைக்கான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க அப்பா துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்க அப்பா இருதயத்தின் ஆழங்கள்ல இருந்து ஆண்டவரே அப்பா மாயமலமாய் அல்ல, சரீரத்தின் பலத்தினால் அல்ல, ஆவியின் பலத்தினால் இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளில் அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே இடங்களில் நாங்கள் இருக்கும்போது அப்பா நீர் எங்களை நன்றாய் அறிந்து கொண்ட தகப்பன் நீர் ஆண்டவரே. அநேக நேரம் எங்கள் நாவினால் நாங்கள் துதிக்கிறனாலும் அப்பா எங்கள் இருதயத்தை நன்றாய் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா எங்கள் பலவீனங்களில் நாங்கள் படுத்திருக்கும் போதும் அப்பா எங்களை நன்றாய் அறிந்திருந்த தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க அப்பா நீர் தந்த இந்த ஒரு நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. உலகத்தில் ஆங்காங்க மனிதர்கள் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா நாங்களோ அப்பா உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே விலையேற பெற்ற இடமாய் கருதி அப்பா நன்றியோடு உம்முடைய சமூகத்திற்குள்ள கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை மாத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளில் மத்தியில் பிரியப்படுகிறவரே அப்பா நாங்கள் துதித்து கொண்டிருக்கும் அப்பா ஒரு தெய்வீக அசைவு ஆண்டவரே என் குடும்பத்தை பற்றி பிடிக்க முடியா, என் குடும்பத்திற்குள்ள ஆண்டவரே அப்பா உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆண்டவரே கிறிஸ்துவின் பிழப்பின் பரிபூர்ணமானது என் குடும்பத்திற்குள்ள வெளிப்பட முடியாய் அப்பா. கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவானவர் இரட்சகராய் என் குடும்பத்தை பாதுகாக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா என் குடும்பத்திற்குள்ள நான் இழந்து போன சமாதானங்கள் காரியங்களை ஆண்டவரே நான் மீண்டுமாய் திருப்பி கொள்ள அப்பா இந்த நாளில் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே கிறிஸ்துவின் அனுபவமானது அப்பா என் வீடுகளுக்குள்ள பரிபூர்ணமாய் வெளிப்படும்படியாய் இரட்சகரின் சத்தம் ஆண்டவரே, இரட்சகரின் கூக்குரலின் சத்தம் அப்பா என் பிள்ளைகளுடைய வாய்களில் துதியாய் ஆண்டவரே வெளிப்படட்டும் ஆண்டவரே. என் துதிகள் போதும்பா, நான் செபிச்சது போதும். என் பிள்ளைகளின் சத்தங்களை என் செவிகளில் கேட்க எனக்கு நீர் கிருபை தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. என் பிள்ளைகளுடைய ஆராதனையின் சத்தம், என் பிள்ளைகளுடைய துதியின் சத்தம், என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களின் சத்தங்களை என் குடும்பத்திற்குள்ள ஆண்டவரே நீர் ஏற்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் அதிகமாய் உம்மை தேட உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே காத்திருந்து ஜெபிச்சு காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்திற்குள்ள அவர்கள் வர அப்பா நீர் கிருபை தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தாவீதிற்காய் ஆண்டவரே சாலமோனை தெரிந்து கொண்ட தகப்பன் ஆண்டவரே, சாலமோன் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரே நீர் மகனை தொட்டு நிலை நிறுத்தி மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் அப்பா நீர் திரும்பி வந்து உம்மை துதிக்க செய்தீர் ஆண்டவரே. அதே போல என் குடும்பத்திற்குள்ள என் சந்ததிக்குள்ள ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே எழும்பும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே அப்பா அவமானத்தின் மத்தியில், நிந்தைகளின் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் ஏன் தான் நேசித்த ஊழியக்காரர்கள் தன்னை இழிவுபடுத்தின போதிலும் கர்த்தர் நீர் வாக்கு பண்ணி இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்கிற ஒரு பிள்ளையை ஆண்டவரே நீர் அப்பா மெலடியா இருந்த அன்னாளுக்கு நீர் தந்தது போல அப்பா இந்த காலை வேளையில் அப்பா தீர்க்கதரிசியை உடைய பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுக்க அப்பா எங்கள் பிள்ளைகளை நீர் தீர்க்கதரிசியாய் நீர் மாற்றும்படியாய் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நம்முடைய திவ்ய கரம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேலே அசைவாடும்படியாய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை ஒரு முகுந்த ஒரு வாசனை உள்ள ஒரு ஆராதனையாய், என் பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆராதனையாய் அப்பா நம்முடைய சமூகத்தில் ஊற்றப்படுகிற ஒரு ஆராதனையும் வீணாய் போவதில்லை ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் துதித்து கொண்டிருக்கும் போது, நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் போது அப்பா என் பிள்ளைகள் மேலே தேவ மகிமை இறங்கும்படியாய் நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய இருதயம் எந்த நிலையில் இருக்கின்றதை நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அநேக நேரம் என் பிள்ளைகளுடைய இருதயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். என் தகப்ப நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய இருதயத்தின் மேலே தேவ பிரசனம் இறங்கும்படியாய், தேவ வல்லமை இறங்கும்படியாய், உடைக்கப்பட்டவைகள் ஆண்டவரே பரிபூர்ணமாய் குணமாக அப்பா நவமான இருதயங்களாய் உயிர்த்தெழ அப்பா நீர் கிருபை தரும்படியாய் நோக்கி பார்க்கிறேன் அப்பா. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய வல்லமையினால் அல்ல, தேவனுடைய மகத்துவமான மகிமை என் பிள்ளைகள் மேலே, என் பேர பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே நிலைத்திருக்கும்படியாய் நோக்கி பார்க்கிறேன் அப்பா. நட்சத்திரமானது ஆண்டவரே பிள்ளையின் பிறப்பிற்கு மேலே நின்றது போல அப்பா உம்முடைய பிரசனம், உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகள் மேலே தலைமுறை தலைமுறையாய் நிலைத்திருக்கும்படியாய் நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஒரு தெய்வீக
பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் மனிதனை அல்ல, மனிதனுடைய கரத்தை அல்ல, எங்களை உண்டாக்கி எங்களை பாதுகாத்து இம்மட்டுமா எங்களை ஜீவனோடு வைத்து அப்பா உம்முடைய சமூகத்தில் நிலை நிறுத்தின என் தகப்பனை மாத்திரம் ஆராதிக்கிறோம். கொஞ்ச நேரம் இருக்கிறவங்களை எழுந்து நின்று பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே இருதயத்தின் ஆழங்களிலிருந்து ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அப்பா உம்முடைய கால்களில் முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அப்பா நான் அன்பு செலுத்த அப்பா நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலத்தும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எப்போதும் மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
காலம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உமக்கு மாத்திரம் ஆராதனை ஆண்டவரே அப்பா உம்மை மாத்திரம் துதிக்கிற அப்பா உன்னதமான இடங்கள்ல நான் இருக்க அடியேன் இருக்க தாவீது ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வந்தது போல துதியோடு கனத்தோடு ஆண்டவரே நன்றி பலியோடு உம்முடைய சமூகத்திற்குள்ள நான் கடந்து வர அப்பா இந்த சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் இந்த ஆத்துமாக்கும் நீர் பலன் தரும்படியாய் நோக்கி பார்க்கிறேன். என் குடும்ப சூழ்நிலை என் வாழ்க்கையின் போராட்டங்கள் என்னை ஒரு நாளும் அழித்து விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திற்குள்ள நன்றி இருதயத்தோடு நான் கடந்து வர அப்பா என் இருதயத்துக்கு நீர் கிருபை தரும்படியாய் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே தாயின் கருவில் என்னை பேர் சொல்லி அழைத்த தகப்பன் ஆண்டவரே நான் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவரே என் நினைவாய் இருந்த என் தேவன் ஆண்டவரே அப்பா என் மேல் நீர் வைத்த தரிசனத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக நேரம் ஆண்டவரே என்னை பெற்றெடுத்த என் தகப்பன் தாய் என் தரிசனத்தை மறந்தாலும் நீர் ஒருபொழுதும் மறவாமல் என் தரிசனத்தில் என்னை நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா என் பக்கத்தில் இருக்கிற 1000 விழுந்தாலும் 10,000 விழுந்தாலும் நான் உம்மை துதிப்பதை நிறுத்த மாட்டேன்ப்பா. நான் உம்மை உயர்த்துவதை நான் நிறுத்த மாட்டேன். என் சூழ்நிலைகள் புயல்கள் ஆண்டவரே இடிகள் ஆண்டவரே எல்லா மத்தியிலும் அப்பா உம்மை மாத்திரம் நோக்கி பாப்பா ஆண்டவரே. அப்பா பேதுரு தன் பலத்தை நம்பாமல் ஆண்டவருடைய கரத்தை பிடித்தது போல இந்த காலை வேளையில் நாங்களும் ஆண்டவரே உன்னதமானவருடைய கரத்தை பிடித்து உன்னதமானவருடைய மறைவில் ஆண்டவரே தங்கி இருப்பதையே நாங்கள் நாட அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தர முடியாது நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் வந்திருக்கிற எங்கள் மேலே அப்பா நம்முடைய தெய்வீக பிரசனம் இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த நாங்கள் வெறுமையாய் திரும்பாத பிடிக்கு அப்பா நாங்கள் உடைக்கப்பட்ட இடங்கள்ல அப்பா நீர் எங்களுக்கு புது பலன் தந்து அப்பா புது கிருபை தந்து அப்பா ஒவ்வொரு முறையும் தாவீது உம்முடைய சமூகத்தில் வந்து அப்பா ரெஸ்டோரேஷன் ஆனது போல அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் மீண்டுமா எங்களை உருவாக்கி புதிதாக்கி இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் வெளியேற இந்த பூமியில் நாங்கள் வாழுகிற காலம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை பாதுகாத்து நீர் எங்களை ரட்சித்து நீர் எங்களை போஷித்து அப்பா உம்முடைய மன்னாவை போஷிக்கிற இடத்துல இந்த சரீரத்தை இந்த ஆவி ஆத்மாவை நீர் வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சபையார் யாவரும் இருக்கிறாங்களா? அமர்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு உங்களை வரவேற்கிறோம். இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுடைய குடும்பத்திற்கு சபை சார்பாக நான் என்ன பண்ணுறேன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட குடும்ப சார்பமாய் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பார்க்க ரொம்ப என்னவாக இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க. இந்த அழகு 365 நாள் இருக்கணும்னு யார் விரும்புகிறா? நம்மளை உண்டாக்கின கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி யாருக்கு பிறந்த நாள்னு தெரியல, நமக்கா இயேசுக்கான்னு என்ன பண்ணல தெரியல. அந்த மாதிரி உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது, புதுசாக இருக்குது. ஆனால் நீங்கள் 365 நாள் நான் இப்படி இருக்குன்னு நான் என்ன பண்ணுறேன் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்மஸ் என்கிற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் என்ன வரும், ஒரு விதமான மகிழ்ச்சி வரும். வயசில் பெரியவர்களாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செலவு பாஸ்டர், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், மனைவிக்கு ட்ரெஸ் எடுக்கணும், இப்படி இந்த செலவு என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்கன்னா அந்த சிறு பிள்ளைங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் சீசன் வந்தாலே எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கேக் வெட்டுவாங்க, சாண்டா கிளாஸ் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு வருவார், வாங்கம்மா, இப்படி அநேக காரியங்கள் என்ன பண்ணும் உண்டாகும். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை நான் பேச என்ன பண்ணுறேன் விரும்புகிறேன். அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க, கிறிஸ்மஸை கொண்டாடவே மாட்டாங்க. அதெல்லாம் பைபிள் என்ன பண்ணல சொல்லப்படலை, அதனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அதை கொண்டாட மாட்டோம். அது பைபிள் இல்லாத ஒரு காரியம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கிறிஸ்மஸ் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா எல்லா மாதத்தையிலும் காட்டிலும் இந்த மாதத்தில் சுவிசேஷத்தை சபைகள்னால ஈஸியாக என்ன பண்ண முடியும், அறிவிக்க முடியும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணும், இதுக்கு அலோவ் பண்ணுவீங்க. மற்ற மாதத்தில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் எது பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்மஸ்னால் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் தோன்றது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சாண்டா கிளாஸாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கலாம், இல்லைனா ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் பாஸ்டர் இப்படி தோணலாம். இல்லை கேக், நல்ல கேக் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். இல்லை ஃபேமிலியோடு என்ன பண்ணலாம், எங்கேனாச்சும் கெட் டுகெதர் மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இப்படி போகலாம். அநேக காரியங்கள் என்ன பண்ணுவீங்க கிறிஸ்மஸ் அப்போ நினைப்பீங்க. ஆனால் கிறிஸ்மஸ் என்பது அதை காட்டிலும் பெரிதான ஒரு காரியம், நீங்கள் எண்ணுவதற்கும் மேலான காரியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். கிறிஸ்மஸை யார் கொண்டாடுவா? கிறிஸ்மஸை யார் கொண்டாடுவா? இயேசு சொல்கிறாரு கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்களா, கொண்டாடுவாங்களாம்.
இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் என்கிற காரியம் லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8-11. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் என்னவா? நற்செய்தி. இந்த பூமியில் பிறந்த எல்லா மனுஷங்களும் கொண்டாட வேண்டிய ஒரு கொண்டாட்டம் எது? கிறிஸ்மஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்கள் ஆவாக வருஷங்கள் ஆவாக ஒருவருடைய பிறந்தநாள் மட்டும் ரொம்ப கிராண்ட் ஆகிட்டே இருக்குன்னா அது யாரோட பிறந்தநாள்லாம்? இயேசு கிறிஸ்துவோட பிறந்தநாள் தான். நம்ம பிறந்தநாள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்தநாள் ரொம்ப என்ன பண்ணுவாங்க? கிராண்டாக கொண்டாடுவாங்க நம்ம அப்பா அம்மா. அடுத்த பிறந்தநாள் சீண்டை கூட என்ன பண்ண மாட்டாங்க, மாட்ட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. அப்படியே 3, 4, 5, 6, 7 போனோடனே நீங்களாம் ஏன்டா பிறந்த, என்னது ஏன்டா பிறந்த, உயிரை எடுத்து என்ன பண்ணுற, சாவடிக்கிறேன்னு இப்படிப்பட்ட காரியங்களை அப்பா டெத் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கொடுத்தே பெரிய விஷயம், இதில் கேக் வேறு வெட்டணுமான்னு என்ன பண்ணுவாங்க? அம்மா பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொண்டாட்டம் ஒரு பிறப்புனா யாருக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றெடுக்கிறீங்க, அப்பா வந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆர்வம் காட்டுவாரா, அம்மா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆர்வம் காட்டுவாங்களான்னு கேட்டால் யார் ஆர்வம் காட்டுவா? ஒய்ஃப் தான் என்ன பண்ணுவாங்க? ஏங்க வந்துருச்சு என்ன பண்ண, மண்டபம் புக் பண்ணோம். ஆனால் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. இன்னும் 1 மாதம் இருக்குது, இன்னும் 1 வாரம் இருக்குது, இன்னும் 1 நாள் இருக்குது, சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஸ்டெப் பண்ணி இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, எதுக்கு என்ன பண்ணுற இப்படி சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா நோண்டிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஏன்னா அந்த பிறப்பு என்ன பண்ணணும்? கொண்டாடணும். அவங்க பெற்றெடுத்த அந்த குழந்தையோட பிறப்பு என்ன பண்ணணும்? கொண்டாடணும். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? பிளான்லாம் போட்டுருவாங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், அந்த இடத்துல தான் ட்ரெஸ் வாங்கணும், இந்த கடையில் தான் என்ன பண்ணணும், கேக் வாங்கணும். இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப முக்கியத்துவம் காட்டுறாங்கன்னா, அந்த 10 மாதம் வந்து கர்ப்பத்தில் சுமக்கிறவங்க யார்? தாய். இன்றைக்கி அநேக பெண்கள் நல்லா கவனிங்க, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. 2வது வாட்டி கன்சீவ்னா என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு வாட்டி கன்சீவ் ஆகி அந்த ஃபஸ்ட்டு பேபி அவங்களுக்கு அது பிறக்கும் போது அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. ஏன்னா 2வது பேபி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பேபி, அந்த ஃபஸ்ட்டு குழந்தை அவங்க வாழ்க்கையில் அவங்க வெளியே வரும்போது அதுக்கான மகிழ்ச்சி வெளியே என்ன பண்ண முடியாது, விபரிக்கவே முடியாது. ஹஸ்பண்ட் என்ன வருவாங்க, ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்படி பார்த்துட்டு இப்படி குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க, முடிச்சுடுவாங்க. ஆனால் அந்த பெண்கள் மட்டும் அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்பாங்க? குழந்தை என்ன மாதிரி இருக்கா, என் வீட்டுக்கார மாதிரி இருக்கா, எப்படி இருக்கா, மூக்கு எப்படி இருக்குது, இப்படி என்ன பண்ணுவாங்க? பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு தகுதியான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் யார்? அம்மாவுக்கு தான் கிறிஸ்மஸை கொண்டாட எல்லா தகுதியும் உள்ளது. இந்த காலை வேளையில் கிறிஸ்மஸை கொண்டாட உங்களுடைய தகுதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நான் பேச விரும்புகிறேன். மத்தேயின் புஸ்தகம் 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நல்லா கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுடைய பிறப்பு இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்குமே நற்செய்தி. ஆனால் திருப்பி ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இன்னைக்கு குழந்தைய கர்ப்பம் தரிக்கிற தாய் தான் அது மேலே பாசம் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக வைப்பாங்க. சைடில் இருக்கிற தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, அப்படி நிறையா பேர் இருப்பாங்க. எல்லாரை விட யாருக்கு அந்த குழந்தை ஸ்பெஷல்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் எது ஸ்பெஷல்? கிறிஸ்மஸ் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் என்னது ஸ்பெஷல். மற்ற யாருக்குமே என்னது ஸ்பெஷல் கிடையாது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த காலையில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யார் கிறிஸ்மஸை கொண்டாட முடியும்னா ரட்சிக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கொண்டாட முடியும். அவங்க டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்ன பண்ண மாட்டாங்க? கொண்டாட மாட்டாங்க. 365 நாளும் அவருடைய சமூகத்தில் போய் அவர் என்ன பண்ணுவாங்க? செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தான் ரியல் கிறிஸ்மஸ் என்ன பண்ணுறாங்க? கொண்டாடுறாங்க. நீங்களும் நானும் ட்ரெஸ்ஸு போட்டு என்ன பண்ணுறோம்? நம்மளே கொண்டாடிட்டு ஜாலியாக இருக்கிறோம். நான் சும்மா ஜாலியாக சொன்னால் உங்களை சொல்லலை. ஒரு வேதத்துலேருந்து ஒரு அழகான ஒரு கேள்வி புரிதலுக்காக நான் உங்களை கேட்குறேன். கிறிஸ்து மூலமாய் முதல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றது யார்? சபையில் இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா
கொஞ்சம் ஆழமாக யோசித்து பதில் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். கிறிஸ்துவின் ரட்சிப்பை முதல்ல பெற்றுக்கொண்டவர் யார்? ஷெப்பர்ட்ஸ். சூப்பர், ஃபஸ்ட் டைம் ஐ எம் இம்ப்ரெசிவ். யார்? மரியாள். வேறு யாருமே கிடையாது. குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அது எத்தனையோ மாதமே ஆயிடுச்சு. ஆடு மாடு மேய்ச்ச அந்த மேய்ப்பர்கள் வந்து குழந்தைலாம் பிறந்து பிரிச்சு தான் என்ன பண்ணாங்க. ஆனால் அந்த வயிற்றில் அந்த கரு உருவாகும் போது இரட்சகரை உணர்ந்தது யார்? மரியாள். வேறு யாருமே கிடையாது. சீஷர்களெல்லாம் அதுக்கப்புறம் தான், யோவான் ஸ்நானங்கள்லாம் அப்புறம் தான். அந்த வயிற்றில் இயேசு கிறிஸ்து அந்த ஃபார்ம் ஆன அந்த ஃபஸ்ட்டு டே, அந்த ப்ரெக்னன்சி பெயின்வாங்கல்ல, வாந்தி வருது பாஸ்டர், மயக்கம் வருது பாஸ்டர். என் மனைவிலாம் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, எங்கே ஏறினாலும் வாந்தி வருது மயக்கம் வருது, வாந்தி வருதுன்னா வருது மயக்கம் வருது. ஆனால் அந்த வாந்தி மயக்கம் அவளுக்கு எதை கொடுத்துச்சுன்னா ரியல் ரட்சிப்பு என்ன பண்ணுச்சு? கொடுத்துச்சு. ஒரு தாயால் மட்டும்தான் அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும்? உணர முடியும். கணவனால் சில நேரம் கேர் வேணால் பண்ணலாமே தவிர அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய கணவனால் என்ன பண்ண முடியாது? உணரவே முடியாது. உடனே எல்லா ஆண்களும் என் மேலே என்ன ஆகிடாதீங்க, கோபமாகிடாதீங்க. நான் எடுத்த மெசேஜ் அப்படி போகிறதுனால நானும் என்ன பண்ணுறேன், அப்படியே போகிறேன். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு கன்னிகை வயிற்றுல என்ன பண்ணுவா? ஒரு குமாரன் பிறப்பான். அவங்க மூலிமா அவங்களுக்கு என்னது ரட்சிப்பு, அவங்க மூலிமா அவங்களுக்கு என்னது சமாதானம். இப்படி அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை என்ன பண்ணுறாரு ஏசாயா மூலிமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. இப்போ என்னோட கேள்வி, இந்த தீர்க்க தரிசனம் உங்களை பார்த்து வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ரட்சகர் நமக்காக வரப்போகிறாரு, நம்மளை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறான்னும் போது எல்லாருக்கும் என்னவா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதான் நீங்க எப்படி அன்பு கூர்ந்தாரா? இயேசு கிறிஸ்துவை கொடுத்து உலகத்துல என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தாரா. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு உங்க எல்லாருக்கும் என்னது ரொம்ப ஜாலியான நியூஸ். இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் நான் சொல்ற மாதிரி பைபிளை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் என்னவா இருக்கும்? பயமா இருக்கும். என்னவா இருக்கும்? பயமா இருக்கும். இன்னைக்கு மரியாள் வந்து என்ன பண்ணுறா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? மாப்பிள்ளை பார்க்குறாங்க. யோசேப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அழகான என்ன பண்ணுறாரு, ஒரு மாப்பிள்ளை, சும்மா ஜோக் பண்ண பார்க்குறாங்க. யோசேப்புக்கு என்ன ஆயிடுச்சு? மரியாதை பார்த்தோன்னே சூப்பராக இருக்காங்க, வெள்ளையாக இருக்கிறாங்க. என்னது ஓகே சொல்லிட்டாரு. இவர் இந்த பக்கம் அவங்க பார்க்குறாங்க, மாப்பிள்ளை என்னவா இருக்கிறாரு? வெள்ளையாக இருக்கிறார். மாப்பிள்ளைக்கு எல்லாம் வசதி எல்லாம் பேக்ரவுண்டில் இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க? ஓகே சொல்லிட்டாங்க. மரியாளோட வாழ்க்கையில் எதுக்காகவும் அவள் ஏங்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் படிக்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ளை கிடைக்காமையோ இல்லை அவள் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுற லைஃப்லையோ இல்லை. அவள் லைஃப் என்னவா இருக்குது? பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது. கரெக்டான வயசு வந்தோடனே கரெக்டான நேரத்தில் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாரு? தேடி வந்துட்டார். நமக்குலாம் சில நேரம் என்ன பண்ணாது, மாப்பிள்ளை கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது, நம்ம என்ன பண்ணுவோம்? தேடுவோம். ஆனால் அவளோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லை. ஒரு ஹீரோ மாதிரி என்ன பண்ணிட்டாரு? ஒரு மாப்பிள்ளை வந்துட்டார், பார்த்துட்டார், நிச்சயமாக என்ன பண்ணிட்டாரு? பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ ட்ரீம்ஸ்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மரியாளோட ட்ரீம்ஸ் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். எப்போ நம்ம கல்யாணம் பண்ணுவோம், நம்ம எப்போ வெக்கேஷன் போகலாம், எப்போ ஹனிமூன் போகலாம், இப்படி அநேக காரியங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லூக்காவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 28வது வசனம். அவள் வீட்டில் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. தன்னோட திருமணத்தை குறித்து எண்ணங்கள், திருமணத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அப்பா கிட்ட என்ன டெக்கரேஷன் பண்ணலாம். 7 நாள் ஃபங்க்ஷன், ஒரு நாள் ஃபங்க்ஷன் கிடையாது. யூத கலாச்சாரத்தின்படி 7 நாள் என்ன பண்ணுவாங்க? திருமணத்தை கொண்டாடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. இப்போ தேவதூதன் அவளோட வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு? வராரு. படிங்கம்மா. கிருபை பெற்றவளே. உடனே மரியாதை என்ன சொல்லுவான்? ஆமாம் நான் என்ன பண்ணுறேன்? கிருபை பெற்றவன் தான். எல்லாமே என் வாழ்க்கை என்ன ஆகுது? ஸ்மூத்தாக போதுன்னு. படிங்கம்மா. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அதை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். பயம் ஆயிடுச்சு, லைட்டா வந்துருச்சு. நீங்க சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக தானே போயிருக்கு. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தேவதூதன் வந்து ஸ்திரீகள்லேயே நீ பாக்கியசாலி இப்படிலாம் சொல்கிறாரே, அப்போ ஏதோ என்ன பண்ண போகுது? நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. 30வது வசனம் வாசிங்கம்மா. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. மரியாதை பார்த்து சொல்றா தேவதூதன், என்ன பண்ணாத? பயப்படாத. படிங்கம்மா. நீ தேவனிடத்தில் கிருபை
பெற்றாய். தேவன் இடத்துல என்ன பண்றாய் சொல்றாரே தவிர கண்டென்ட் என்ன பண்ற மாட்டாரு, சொல்லவே மாட்டார். படிங்கம்மா. இதோ ம் நீ கர்ப்பவதியாகி என்ன கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று என்ன பண்ணுவேன் பேரிடுவாய். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. திருமணமே ஆகல, திருமணத்தை எதிர்பார்த்து நோக்கி இருக்கிற ஒரு பெண், தன் கணவனை குறித்து அநேக எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு பெண், திடீர்னு தேவதூதன் வந்து சொல்றா, நீ என்னவ கன்சீவாவ, உன் வயிற்றுல யார் பிறப்பா, இயேசு கிறிஸ்து பிறப்பா. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு உக்காந்து இருக்கிறீங்க, 3 மாதத்துல என்னது கல்யாணம். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உன் வயிற்றுல நான் இப்படி ஒரு குழந்தை தரேன், அந்த குழந்தைய நீ சும்மான்னு சொன்னால் யாரெல்லாம் சுமப்பீங்க? யோசிச்சு பாரு. என்னது இவரா ரட்சகர், இந்த விஷயம் நடந்தால் என் வாழ்க்கை என்னது முடிஞ்சிடும். ஆனால் மரியாள் பாருங்க, எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல. ஒன்றே ஒன்று தான் கேட்டா, எனக்கு திருமணம் ஆகலை, என்னது நான் எப்படி குழந்தைய பெறுவேன்னு கேட்டான். தேவதூதன் சொல்கிறான், நீ என்னாவ பரிசுத்தாவின் மூலியமாய் பண்ணுவ. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் முதல் பாயிண்ட்டு, குழப்பங்கள் மத்தியில் கர்த்தரை நம்புங்கள். இந்த காலை வேளையில் குழப்பங்கள் மத்தியில் கர்த்தரை என்ன பண்ணுங்க, நம்புங்க. மரியாளோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தன் தகப்பன் தாய் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க பார்த்துக்கினாங்க. அவங்களுக்கு தேவைன்னு போய் அவள் எதுக்காகவும் நிற்கலை. ஆனால் இப்போ அவன் நிலைமை எப்படி தெரியுமா நிற்குது? ஏசு என்கிற நபர் அவளுடைய வாழ்க்கையில் வந்த உடனே அவள் எது மேலே நிற்கிறா? கத்தி மேலே நிற்கிறா. நல்லா புரிஞ்சு பாருங்க, கத்தி மேலே நிற்கிறா. அவளோட மனநிலை யோசிச்சு பாருங்க. இப்போ தான் நல்ல வீட்டுக்காரன் நான் என்ன பண்ணேன், என் கண்ணால் பார்த்தேன். இந்த பக்கம் ஏசு கிறிஸ்து வந்து என் கூட என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. ஏசு கிறிஸ்துவா வீட்டுக்காரா, ஏசு கிறிஸ்துவா என்னோட வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்போ தான் துவங்குச்சு. ஒரு பெண் பிள்ளைக்கோ ஒரு ஆணுக்கோ வாழ்க்கை எங்கே துவங்குதுன்னா, அந்த திருமணம், அந்த ஸ்டார்டிங்கில் தானே ஆகுது, வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அந்த வாழ்க்கையே துவங்குற இடத்துல மரியாளோட வாழ்க்கையில் யார் செக் வச்சிருக்கிறா? தேவதூதன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், செக் வச்சிருக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கர்த்தரை நம்புவீங்களா? கர்த்தருக்காக காரியங்களை என்ன பண்ணுவீங்க, செய்வீங்களா? 38 வசனம் வாசிங்கம்மா. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் யாரு? மாத்துட்டு போன மாப்பிள்ள அங்கே வெயிட்டிங். ஆனால் மரியாள் அதை பற்றிலாம் யோசிக்கல. நான் ஆண்டவருக்கு அடிமை. படிங்கம்மா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால் சொல்ல முடியுமா? உன் வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுனா இப்படிப்பட்டது. இந்த தாய்க்கு மட்டும்தான் கிறிஸ்மஸை கொண்டாட எல்லா தகுதியும். அவளோட மனநிலை யோசிச்சு பாருங்க. எந்த அளவில் அவள் உடைக்கப்பட்டிருப்பா, எந்த அளவில் நொறுக்கப்பட்டிருப்பா. அவள் வாழ்க்கை துவங்க போது அவங்க அப்பா பார்த்துட்டாரு, அம்மா பார்த்துட்டாங்க, லைஃப் செட்டில் வந்து யோசேப்பு வந்து பார்க்குறான். நீதிமானா யாரு? யோசேப்பு நீதிமானா. ஒரு நீதிமானான ஒரு புருஷன் இந்த பக்கம் நிற்கும் போது அந்த நீதியை கலங்கவிக்கும்படியாக என்ன வருது, வயிற்றுல குழந்தை வருது. ஆனால் அவள் சொல்கிறா, நான் உமக்கு அடிமை. என்னது நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நீங்கள் சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. படிங்கம்மா. வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால் அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். தேவதூதன் என்ன பண்ணிட்டான்? நம்மளா இருந்தால் டப்புன்னு தேவதூதரோட காலை என்ன பண்ணுறோம், வந்தது வந்தீங்க, சொன்னது சொன்னீங்க, நானும் என்ன பண்ணிட்டேன், ஓகே பண்ணிட்டேன். அப்படியே எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணுங்க சொல்லிட்டு போங்க. வயிற்றுல குழந்தைய பார்த்தானா என் கதை என்ன பண்ணுறாங்க, முடிச்சிடுவாங்க. அவள் எதுவுமே சொல்ல. தேவதூதனும் அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணல, வந்து டைரக்ட் என்கவுண்டர். அம்மா இப்படி 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 நீ தான் என்ன பண்ண, இந்த குழந்தைய சுமக்கணும் சொல்லிட்டு போயிட்டா. எதையுமே அவள் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், அவளோட வாழ்க்கையில் எவ்வளோ கேள்விகள் இருந்திருக்கும். இது எப்படி நடக்கும், என் வாழ்க்கை எப்படி போகும், என் வாழ்க்கையில் நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனா? ஆன்சரை விட அவகிட்ட நிறையா கேள்விகள் இருக்கும். இந்த காலையில் இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து அநேக கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உங்கள் கேள்விகள் என்ன பண்ண தேவையில்ல, எனக்கு கேட்க தேவையில்ல. ஆன்சர் என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், ஒன்று பார்த்துப்பேன். ஏன்னா மரியாள் வாயை திறந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டா, நான் திருமணம் ஆகலை, எனக்கு எப்படி குழந்தை வரும், பரிசுத்தாவி முன்னாடி குழந்தை பிறக்கும்னு ஆண்டவர் சொன்னவொடனே நான் என்ன பண்ணுறேன், உமக்கு அடிமை, நான் கீழ்ப்படுகிறேன். இந்த காலை வெளியில் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைச்சார், உங்களை ரட்சித்தார் என்று நீங்கள் நம்புறீங்கன்னா
கேள்வி எந்த கேள்வி என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. அழைச்சவருக்கு தெரியும் உங்களை எப்படி நடத்தணும். கேட்கும் போது காதில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அருவருப்பாக தான் இருக்கும். மரியாதை யோசிச்சு பாருங்கள். இந்த சம்பவம் பார்க்கும் போது ஹோலி ஸ்பிரிட் எல்லாமே சொன்னாலும் பக்கத்தில் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு, இது மாதிரி தேவதூதன் வந்தாண்டி, வயிற்றில் என்ன பண்ணாண்டி, குழந்தை கொடுத்தாண்டி, அது பரிசுத்தாவி குழந்தைன்னா என்ன சொல்லலாம்? என்னடி பண்ண, யாரு கூட தப்பா போயிட்டு நான் காது குத்துறியா? பாருங்கள், மரியாதையோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துலையும் கர்த்தர் என்ன பண்ணா, விசுவாசிச்சா இந்த விஷயத்த ஏஞ்சலை தவிர வேறு யார்கிட்ட போய் சொன்னாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அநேக நேரம் உங்கள் வாழ்க்கையில் அநேகர் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதை குறிச்செலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. நான் இப்போ இருந்து இந்த சாட்சி நான் சொல்லும் போது என் குடும்பம்லாம் என்னை ஏற்றுக்குச்சு. ஆனால் இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகிட்டு நான் ஊழியம் செய்வேன்னும் போது எல்லோரும் சிரித்தாங்க. என்னது, எல்லாமே சிரித்தாங்க. கல்யாணம் ஆகிட்டு ஒரு 4 மாதம் சர்ச்சுக்கே போகல, வீட்லேயே உட்காந்து நான் ஜெபம் பண்ணுறேன். என் மாமியார் வந்து அவர் சர்ச்சுக்கு என்ன பண்ணு விட்டுட்டு போ, அவர் அப்படியே வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு. கல்யாணம் ஆகி கரெக்டாக 3 மாதம் ஆச்சு. என் மனைவி சம்பாதிக்கிறா. மனைவியோட சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன், குடும்பத்தை நடத்துகிறேன். நான் ஒரு சம்பளமும் என்ன பண்ணல, சம்பாதிக்கல. 1 ரூபா கூட நான் என்ன பண்ணல, சம்பாதிக்கல. என் கூட பிறந்தவங்களே வந்து என் மனைவி கிட்ட தனியாக, அவன் இப்படியே இருந்தானா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான், உன் சம்பளத்தையே வாங்கிட்டு என்ன பண்ணுவான், ஜாலியாக ஊர் சுற்றுவான். என் மனைவி வந்து அவளோட நாலேஜ் பாருங்கள், அவள் கேட்கலையா, மற்றவங்களாம் கேட்குறாங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணா என்கிட்ட கேட்டான். நான் போய் மாடியில் போய் நான் அழுது என்ன பண்ணேன். என் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கேட்கும்போது எனக்கு வலிக்கலை. ஆனால் என் சொந்த மனைவி என்னை கேட்கும்போது என்ன பண்ணுச்சு, வலிச்சுது. என்னால் போய் ஆண்டவர்கிட்ட அழுவதான் முடியும். ஏன்னா என் மேலே இருக்கிற அழைப்பை யாராலையும் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கி இந்த காலையில் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை யாராலுமே என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. இப்போ 3 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டராக என் முன்னாடி நீங்கள் ஒரு 10-20 பேர் உட்காந்துருக்கிறீங்கன்னா நம்புகிறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஒரு ஷாக்ஸ் மாட்டின்னு ஒரு டிஷர்ட் மாட்டின்னு மொட்டை மாடில் நின்று கண்ணீரோடு அழுத பையனை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, சிரிப்பாக நினைக்கிறாங்க. இவன் முட்டாள், இவன் பைத்தியம், இவனை ஆண்டவர் என்ன பண்ணல, அழைக்கல. எனக்கு ஊழியனா என்னது தெரியாது, பைபிள்னா என்னது எனக்கு தெரியாது, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு, பைத்தியம், இப்படி தான் பேசுகிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துகிற அந்த நாள் வர வரைக்கும் மனுஷன் உங்களை பைத்தியமாக தான் பார்ப்போம். நான் இன்றைக்கி ஃப்ராங்காக சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளாக கூட இருக்கலாம், ஏன் உங்கள் கணவனாக இருக்கலாம், ஏன் உங்கள் மனைவியாக இருக்கலாம், ஏன் உங்கள் கூட பிறந்த உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம். எங்கள் அண்ணன் என்னை இப்போ கூட பார்க்கும்போது எனக்கு திட்டு பையன் தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான், திருட்டு பையன். ஆனால் த டே கம்ஸ் காட் வில் ப்ரூவ். அதை நான் நம்புகிறேன். எங்கள் அண்ணன் என்னை அப்படி சொல்லும் போதெல்லாம் நான் என்றைக்கும் ஃபீலே பண்ண மாட்டேன். ஜாலியாக என்ன பண்ணுவேன், சிரிச்சுக்கிட்டு அண்ணன் தான் என்ன பண்ணுறான் சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே போவேன். ஏன்னா வாக்குவாதம் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை கிடையாது. ஏன்னா உங்கள் மேலே வச்ச அபிஷேகம் உண்மைன்னா, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்கன்னா, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிலைநிறுத்துவார். நம்மக்கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை, 4 பேர் தவறாக நம்மளை பற்றி பேசணுன்னா எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். அவர் என்னை இழிவுபடுத்திட்டாங்க, அவங்க என்னை இழிவுபடுத்திட்டாங்க, இவங்க என்னை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போயிடுறோம். இன்றைக்கி நல்லா கவனிங்க, குழப்பங்கள் மத்தியிலையும் கர்த்தரை மட்டும் துதிங்க. என் மனைவியே வந்து என்னை கேட்கும்போது என் மனைவி கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா எனக்கே கொஞ்சம் கில்ட்டி கான்ஷியஸ். ஏன்னா 25,000 சம்பாரிச்சு என்கிட்ட என்ன பண்ணுறா, கொடுக்குறான். நான் 1 ரூபா கூட 4 மாதமாக என்ன பண்ணல, வீட்டுக்குன்னு கொடுக்கவே இல்லை. அவள் கேட்ட கேள்வி கரெக்டு தானே, என்னப்பா சும்மாவே உட்காந்துக்கிறீங்க. எங்கள் அத்தை வந்து கூப்பிட்றாங்க, வந்து என் சர்ச்சில் வந்து கிளாஸ் கற்றுக்கோங்க. என்னது 3 வருஷம் பைபிள் படிச்சுட்டேன், படித்ததே நான் யாருக்கிட்டையும் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அவங்க வந்து அவங்க சபையில் உட்காந்து என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. அவங்க சபையில் போய் உட்காந்தாலும் அவங்க பேசுகிற சத்தியெல்லாம் எனக்கு சத்தமாக என்ன பண்ணல, பிடிப்படலை. மாடியில் போய் நான் அழுதேன். நான் தான் சொல்கிறேன், உங்களை இடுக்கமான சூழ்நிலையில், உங்களை அழுத்தமான சூழ்நிலையில் மனிதர்கள் எவ்வளோ அழுத்துறாங்களோ எல்லா வாட்டியும் அவர் சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க, அழுங்க. லூக்காவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 46 47. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா என்ன பண்ணுதா, கன்சீவாக இருக்கிறா. ஒரு ஆண் மூலியமா இல்லை, பரிசுத்தாவின் மூலியமா. அதை சொன்னால் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. அவமானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, கர்த்தரை இன்றைக்கி அவள் கிட்ட கூட நிற்க நமக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சில நேரம் என்கிட்ட வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், புரிஞ்சுப்பேன். நானே அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனாக இருந்து மரியாதை வந்து என்கிட்ட சொன்னான்னா, ஏம்மா நீ என்ன பண்ணாத, ஓங்க அடிக்காத, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிக்குது, இது மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து நின்றுட்டு என்கிட்டே என்ன பண்ணுறேன், என்னையும் உன் பாவத்தில் கூட்டு சேர்க்குறேன், நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். ஏன்னா அவளோட நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் அவளோட ஆத்துமா என்ன பண்ணுதான், கர்த்தரை மகிமைப்படுத்துதான். படிங்கம்மா. இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. சந்தோஷப்படுறாளாம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இவ கடந்து வரத்துக்கு, இப்படிப்பட்ட அழுத்தமான சூழ்நிலையில் கடந்து வர அவன் என்ன பண்ணுறாளாம்? சந்தோஷப்படுறாளாம். இன்றைக்கி நான் அவங்களுக்கு சொல்கிறேங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணும்? கர்த்தரை மன மகிழ்ச்சியோடு துதிக்க என்ன பண்ணுங்க? கற்றுக்கோங்க. ஏன்னா அந்த பண்ணாததுனால தான் யூடர்ன்லேயே நம்ம திருப்பி 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 ஒரே இடத்துக்கு என்ன பண்ணுறோம்? வந்து நிற்கிறோம். அநேக நேரம் பாருங்கள், உங்களை அழுத்துற காரியம் வரும்போது உன்னை நீங்கள் பர்ஸ்ட் அவுட் ஆகி என்ன பண்ணிடுறீங்க? கத்தி அந்த நபர்கிட்ட என்ன பண்ணிடுறீங்க? சண்டை போட்டுறீங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போடும்போது கர்த்தர் எதுவுமே என்ன பண்ண மாட்டார்? பண்ணவே மாட்டார். என் வாழ்க்கையில் அனுபவங்கள் கம்மி, என் வயசு கம்மி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், யாருக்கிட்டையும் வீம்புக்கு போய் நான் நின்னதே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி பேசுவேன், புரிஞ்சுக்கலையா அதோட பேசவே மாட்டேன். நான் அமைதியாக நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா இப்போ என் அம்மாவோ என் அப்பாவோ என்ன பண்ணுறாங்க? நம்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கே ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கடந்து போகும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு வேளை இவன் ஏமாத்துறானோ, இவன் என்ன பண்ணுறான்? ஒரு வேளை ஏமாத்துறான்ற அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் போகிறாங்க. 2வது, அவமானங்கள் மத்தியில் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போங்க. என்னது? அவமானங்கள் மத்தியிலையும் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போக வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி நல்லா கவனிங்க, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. மரியாள் என்ன பண்ணுறா? யோசேப்பை கூப்பிட்றா. யாரை கூப்பிட்றா? யோசேப்பை கூப்பிட்றா. யோசேப்பு ரொம்ப ஜாலியாக வருவார். ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை பார்க்க போனால் என்ன ஆகும்? அப்படியே கிஃப்ட்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு கிஃப்ட் வரலாம், தயவுசெய்து நம்ம மன்னிச்சிடுங்க, அது எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன், என்னோட இதில் சொல்கிறேன். உங்களோட என்கேஜ்மெண்ட் ஆன நாளை நினச்சி பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பார்க்க வராரு, எப்படி இருக்கும்? கிஃப்ட்லாம் எடுத்துன்னு ரோஸ்ட்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார்? ஸ்டைலாக வருவார். இப்போ யோசேப்பு அந்த இடத்துக்கு வரும்போது மரியாள் ஒரு விஷயம் சொல்கிறா, ஐ எம் ப்ரெக்னென்ட். அது ஐ எம் ப்ரெக்னென்ட். நீங்கள் மட்டும் சொல்லி பாருங்களேன், என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஐ எம் ப்ரெக்னென்ட்டுங்களா, அதோட விட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? அது வரைக்கும் நான் மானே தேனே உன் மேலே உயிரே வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணாலும் உனக்கு கைவிட மாட்டேன், உனக்காக நிற்பேன், உங்கள் அப்பா கைவிட்டாலும் உங்கள் அம்மா கைவிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லாம் சொல்கிறேன். அந்த வீட்டுக்காரர்கிட்ட போய் ஐ எம் ப்ரெக்னென்ட்னு மட்டும் சொல்லுங்களேன். இல்லைம்மா நான் ஏற்றுக்கிறேன், நான் நல்லவன், நீ நான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அந்த குழந்தைய ஏற்றுக்கிறேன், என்ன பண்ண மாட்டோம்? சொல்லவே மாட்டோம். விட்டு என்ன பண்ணுவோம்? ஓடி போயிடுவோம். யோசேப்பு கிட்ட போய் மரியாள் சொல்கிறான், ஐ எம் ப்ரெக்னென்ட். யோசேப்பு உலகத்திலே மிகப்பெரிய நீதிமான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் மத்தேயு 1 அதிகாரம் 19வது வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து. அவர் எப்படிப்பட்டவரா? நீதிமான். நீதி, நியாயம், நேர்மைக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு நபர் தான் யாரு? யோசேப்பு. படிங்கம்மா. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். நீதிமானோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் சொல்கிறேன் தெரியுமா? அவங்களை என்ன பண்ண மாட்டாங்க? அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனால் எஸ்கேப் என்ன ஆயிடுவாங்க. படிங்கம்மா. ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். அவளை எவ்வளோ நேசிச்சிருந்தா, உண்மையாக போய் ஐம் ப்ரெக்னென்ட்டுன்ட்டா. ஆனால் இவர் மட்டும் எப்படி யோசிக்கிறாரு? நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லாமல் கொள்ளாமல் கைட்டி விட்டுடலாம். நான் ஏன் சொல்லனா, அவள் ப்ரெக்னென்ட்டுன்னு போய் யார்கிட்ட சொன்னாலும் யாராலையும் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இவன் ஒரு நீதிமானாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்? சரி, இவளை கஷ்டப்படுத்தாமல் நம்ம தள்ளு சீட்டு போட்டு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். இன்றைக்கி நல்லா கவனிங்க, அவள் இருந்ததுக்கான இடம், மரியாள் இருந்ததுக்கான இடம் அவமானம் நிறைந்த இடம். வயிற்றில் குழந்தை வச்சிருக்கிறது அவமானத்துக்கு நிறைந்த ஒரு இடம். நல்லா சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபாகமம் 22:22 24. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரியோட ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரியோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். 2 பேரும் என்ன பண்ணுமா? இப்போ மரியாள் ஏதோ யோசேப்பு கிட்ட சொன்னதுனால லைட்டாக தப்பிச்சிட்டா. வேற யாராச்சும் கிட்ட சொல்லியிருந்தா அவன் என்ன பண்ணுவாங்க? சாவடிச்சிருவாங்க. இந்த இடத்துல கர்த்தரை சொந்த ரட்சகரா என்ன பண்ணா? தெரிஞ்சுக்கொண்டா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் தான் அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை பாட நமக்கு தகுதி இருக்குது. ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடவே நமக்கு என்னவா இருக்குது? தகுதியாக இருக்குது. உபாகமம் 24:1. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். நல்லா புரியுதா? இப்படி ஒரு சீட்டை யோசேப்பு என்ன பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். மரியாள் கையில் கொடுத்து, அம்மா நீ என்ன பண்ணுமா, போயிட்டு வாமா, உன்னை சாவடிக்க என்ன இல்லை, எனக்கு மனசு இல்லை, ஆனால் நீ அசுத்தமானவ, கலங்கமானவ, உன்னை நான் என்ன பண்ணிக்க மாட்டேன்,
இது தெரிஞ்சும் அவள் வயிற்றுல குழந்தை என்ன பண்ணா? மரியாளோட இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். உங்கள் கணவன் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் நாள் அன்றைக்கி உங்கள் கையை பிடிச்சி ஆஹா ஓஃபோன்னு நிறையா ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் என்ன பண்ணுவார்? கைட்டி விடுவார்னு தெரிஞ்சும், ஏன் என் வாழ்க்கை எப்படி ஆனாலும் மாறலான்னு தெரிஞ்சும் ஆண்டவருக்காக என்ன பண்ணா? அடிமையானா. ஆண்டவருக்காக தன்னோட வாழ்க்கை என்ன பண்ணா? அர்ப்பணிச்சா. இப்படிப்பட்ட நபர்கள் தான் தேவனை கொண்டாட, கிறிஸ்மஸை கொண்டாட எல்லா தகுதியும் இருக்குது. நம்ம சும்மா மாய்மலமாக சொல்லிக்கிறோம், நம்ம கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு. உங்களை இந்த நாளில் உங்கள் என்கேஜ்மெண்ட் ஆன நாளுக்கு போய் நிறுத்தி பாருங்கள். இதை நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஒரு காரியம் சொல்கிறேங்க. சில அவமானங்கள் விரும்பினதை தரும். சபை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக இல்லை, சில அவமானங்கள் விரும்பினதை உங்களுக்கு என்ன பண்ணும்? தரும். மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நல்லா கவனிங்க. மரியாள் ஆண்டவர்கிட்ட போய் அழுவவே இல்லை. என் கனவை என்னை விட்டுட்டு போயிட்ட ஆண்டவரே, நான் போய் உண்மையாக நான் போய் சொன்னேன், என் வயிற்றில் இருக்கிற குழந்தை பரிசுத்தாவினால உண்டாச்சுன்னு. ஆனால் என்னை கைட்டி விட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாருன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், யோசேப்பு இருதயத்தில் நினைக்கிறான் மரியாள் என்ன பண்ணலாம்? தள்ளி விடலான்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு உங்களை அடிமையாக்கி ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாய்ப்பீர்களானால் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அதுதான் அப்பா பொண்ணுன்ற உறவு. மரியாள் போய் கேட்கல. மரியாள் பார்த்தா யோசேப்பு தானே போனால் போட்டோம், எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம். அவள் அந்த ஸ்டேட்டில் நிற்கிறா. வீட்லைக்கும் இப்போ தெரிஞ்சிடும். கொஞ்சம் நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறோம்? கல் சீட்டு கொடுத்தா தெரிஞ்சிடும். அப்பா அம்மாவும் அடித்து வீட்டோட என்ன பண்ணுவாங்க? திருத்துவாங்க. ஏன்னா தாவீதோட வம்சத்தில் வந்த இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவமானம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? திருத்தி விடுவாங்க. இப்படிப்பட்ட அழுத்தமான சூழ்நிலை அவள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறா. ஆனால் தூதனை தேவனாகிய கர்த்தர் யாரை நோக்கி அனுப்புகிறாரு? இன்னைக்கு ஏன் தூதனை அனுப்ப மாட்டுறாங்க தெரியுமா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதிரில் இருக்கிற ஆள் என்ன நினைக்கிறதுக்குள்ளே நீங்களே நினச்சி முடிவு பண்ணி என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட போய் என் வீட்டுக்காரர் என்னை கைட்டு விட போகிறார், ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்க. என்னது யோசேப்பு ஒரு வேளை திரும்பி வர மாதிரி இருக்கும் போல். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடியே போய் கண்டிப்பாக அவர் என்னை கைட்டி விட்டுருவார் ஆண்டவரே, கண்டிப்பாக என் மனுஷன் திருந்தவே மாட்டான், கண்டிப்பாக என் புருஷன் என்ன பண்ண மாட்டான், மாறவே மாட்டான் ஆண்டவர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போய் அழுவோம். இதுதான் பிரச்சனை. ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுக்குறதும் இல்லை, நம்மளோட இருதயமும் ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி திரும்புறதில்லை. ஆனால் ஒன்று பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற இருதயம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதே இல்லை. இன்றைக்கி சபை இந்த இடத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 1:3. 1 சாமுவேல் 1:3. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். நல்லா கவனிங்க. வருஷந்தோறும் அன்னாள் என்ன பண்றா? தேவனுடைய சமூகத்துக்கு பலி செலுத்துவதை ஒரு நாள் என்ன பண்ணல, விடவே இல்லை. ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு அவள் வருகிற அந்த நாளை அவள் மறக்கவே இல்லை. பலி செலுத்துவதையும் அவன் என்ன பண்ணல, மறக்கவே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு ஒரு நாளும் தேவனாகிய கர்த்தரை அவள் பகைக்கவே இல்லை. நல்லா கவனிங்க. அவங்க கணவன் ரொம்ப நல்ல மனுஷன். எல்கானா யார்? ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நான் நினைக்கிற வேதத்தை படிக்கிறதுனால அவளுக்கு போதுமான காலங்கள் அவளுக்கு கொடுத்துருப்பார். போதுமான காலங்கள் என்ன பண்ணியிருப்பார்? கொடுத்துருப்பார். எனக்கு கேட்டால் ஒரு 10 வருஷம் கூட கொடுத்துருப்பார். மனைவிக்காக 2வது திருமணம் பண்ணாமல் அவர் வெயிட் பண்ணியிருப்பார். ஒரு 10 வருஷத்துக்காக குழந்தைக்காக வெயிட் பண்ணியிருப்பார். ஆனால் குழந்தை வரவே இல்லைன்னு அவர் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என்ன பண்ணுறார்? குழந்தைய பெற்றுட்டாரு. அந்த பெத்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? ஒவ்வொரு நாளும் இவளை அவமானப்படுத்துகிறா, இழிவாக பார்க்குறா, கேவலமாக பேசுகிறா. ஆனால் இவ யாரை துதிக்கிறான்னா இஸ்ரவேலின் ராஜாவை என்ன பண்ணுறா? துதிக்கிறா. ஆனால் சபைக்கு போகிறத ஒரு நாள் நிறுத்தலை, சபையில் போய் பலி செலுத்துகிற ஒரு நாள் நிறுத்தலை. ஏன் சபைக்கு போகிறா? சபையில் போய் அமர்ந்து என்ன பண்ணுறா? ஜபம் பண்ணுறா. 13வது வசனம் வாசிங்க பிரதர்.
அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமா கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பெண் சபைக்கு போயிட்டு ஏன் சத்தத்தை கூட எழுப்பாமல் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் ஜபிக்கும் போது ஒரு ஊழியக்காரன் வந்து என்ன சொல்கிறான்? குடிச்சு வெறிச்சிட்டு என்ன பண்ணுற இந்த சபைக்குள்ளே உட்காந்துருக்குற. சில நேரம் நான் கூட சொல்லிடலாம், இருக்கிற பாவம்லாம் பண்ணிட்டு நீங்கள் சபைக்குள்ளே உட்காந்து ஆண்டரை கேட்டுருவாரான். என்ன பண்ணலாம்? நான் கூட பேசலாம். ஆனால் ஆண்டர் உங்களை இருதயத்தை பார்க்குற கர்த்தராக இருக்கிறா. எல்லா அவமானங்கள் மத்தியிலையும் ஏன் போன சபையில் இருக்கிற ஐ பிரிஸ்டே என்னை கேவலப்படுத்தினாலும் நான் அவர் சபைக்கு என்ன பண்ணுவேன்? வருவேன். ஏன்னா இப்போ நிறையா சபை இருக்குது. நீங்கள் டப்புன்னு மாற்றிட்டு வேறு சபைக்கு என்ன பண்ணுறீங்க? போயிடுவீங்க. அப்போ என்னது? ஒரே ஒரு சபை தான், எப்படி இருந்தாலும் அங்கே தான் வந்தாகணும். நல்லா கவனிங்க. அப்படிலாம் இருந்ததுனால ஆண்டவர் ஒரு சாதாரண குழந்தைய கொடுக்கல. இஸ்ரவேல்லே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. ஏன்னா எல்லா அவமானங்கள் மத்தியிலையும் என்னை நோக்கி வந்தவளை நான் என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன். நீங்கள் நல்லா கவனிங்க. சாமுவேலுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைக்கல. பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசனம்லாம் சொன்னார். அவர் பிள்ளைங்க வந்து எல்லாமே வேஸ்ட் பீஸுங்க. என்னது? ஆனால் அன்னாள் ஒரு குடிக்கு அடிமைப்பட்ட ஒரு பெண்ணாக எண்ணப்பட்டவளுடைய ஜபத்தில் அவள் பெற்ற பிள்ளை யார்? இஸ்ரவேல்லே மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இன்றைக்கி கிறிஸ்துவோடு அமைதியோடு சாந்தத்தோடு அவமானங்களை சகிப்பீர்களானால் உங்கள் விரும்பின காரியங்களை தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆனால் நீங்கள் வாயை என்ன பண்ணக்கூடாது? திறக்கவே கூடாது. அமைதியாக என்ன பண்ணுங்க? கர்த்தரை நம்புறீங்களா? அண்ணால போல் அமைதியாகிடுங்க. புருஷன் கூட என்ன பண்ணல, வரல. ஆனால் அவள் போய் என்ன பண்ணா? அந்த சமூகத்தில் இது பண்ணான். பிரச்சனைகள் மத்தியில் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. பிரச்சனைகள் மத்தியில் ரட்சிப்பை என்ன பண்ணுங்க? பாதுகாத்துக்கொள்ள. குடும்பத்தின் நடுவில் இருக்கிற போராட்டங்கள், அழுத்தமான சூழ்நிலைகளில் அநேக நேரம் நம்ம மேலே வச்ச அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடுறோம். அதனால தான் அநேக நேரம் நம்மளுடைய ஜபங்களுடைய நாட்கள் தூரம் போய்கிட்டே இருக்கு. மத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13-15. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடி போய். எகிப்துக்கு என்ன பண்ணுமா? நடந்துலாம் போக சொல்ல. தூதன் வந்து சொல்கிறான், சீக்கிரமாக ஓடி. யாரை வச்சுருக்குறாங்க கையில்? இப்போ உங்களுக்கு எனக்கு இதான் பிரச்சனை. நான் வணங்குற தெய்வம் எவ்வளோ பெருசு தெரியுமா? இதுதான் நம்மளோட பிசாசு நம்மக்கிட்ட வச்ச பெரிய ட்ராப். அது அநேக நேரம் நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவர் ரொம்ப பெரியவர் தான். ஆனால் அவரை தூக்கி தான் நைட்டை நம்ம என்ன பண்ணணும்? சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தை காக்க வந்த, உலகத்தை ரட்சிக்க வந்த கர்த்தரை யார் கையில் வச்சுருக்கிறாங்க? கணவனும் மனைவியுமா வச்சிருக்கிறாங்க. ஆனால் தூதன் வந்து சொல்கிறான், எழுந்து ஓடி போங்கப்பா. என்னது? நம்ம ஓட மாட்டோம். அநேக நேரம் முட்டுறோம். என் கிட்ட இருக்கிற ஆள் எவ்வளோ பெருசுன்னு என்ன பண்ணுறோம்? முட்டுறோம். தூதன் சொல்கிறான், அவர் ரட்சகர் தான். ஆனால் அவர் தூக்கி என்ன பண்ணு? ஓடு. அதுவும் எங்கே ஓடு? எகிப்துக்கு. நல்லா பைபிளெலாம் நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். அந்நிய இடத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? போவ. ஆனால் அதே தூதன் வந்து என்ன சொல்கிறான்? இப்போ நம்ம காதில் ஒன்று தோணும். இந்த சுச்சுவேஷனில் ஒன்று அமைதியாக இருக்க சொல்லுது, ஒன்று என்ன பண்ண சொல்லுது? சத்தம் போட சொல்லுது. எது ஆண்டவர் பேசுறது நீங்கள் தான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். யோசேப்பு வேதத்தை நன்றாய் படித்து கொடுத்த ஒரு மனுஷன் எகிப்துக்கு போக சொல்லுதே, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமெல்லாம் யோசிக்கல. என் கூட பேசுனது ஆண்டவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிதானிக்க கற்றுக்க முதல்ல புரியணும். நீங்கள் அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சரே சில நேரம் ஓடினீங்கன்னா தவறாயிடுவீங்க. வேதத்தின் அடிப்படையிலே சில நேரம் ஓடிட்டிங்கன்னா கூட என்ன ஆகிடுவீங்க? தப்பாகிடுவீங்க. த ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களோட என்ன பேசுதுன்னு புரிஞ்சு அதன்படி செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். வாசிங்கம்மா. எகிப்திற்கு ஓடி போய், நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு புறப்பட்டு போய் ஏரோத்தின் மரண பரியந்த அங்கே இருந்தான். புரியுதா? போயிட்டு நான் சொல்ற வரைக்கும் அங்கே இருந்தார். ஆனால் எவ்வளோ நாள் அங்கே இருந்திருக்கிறாரு பாருங்க. ராஜா சாகுற வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அங்கே இருந்திருக்கிறார். சில நேரம் அந்த காலங்கள் வந்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதை நம்மளால் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தடுமாறுறீங்க. வாக்கு தத்தத்தையும் நம்ம இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறோம்? இழந்துடுறோம். நிதானத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம்
நீங்கள் ம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாராலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை பதைக்கும். உங்களுடைய தகப்பன் தாய் உங்களை என்ன பண்ணுவாங்க? என்ன பாஸ்டர், ஏன் பாஸ்டர் குடும்பத்துக்குள்ள இட்ஸ் ஆப்பன்ஸ். எல்லாருமே நல்லவங்க. உங்கள் இருதயத்தில் கை சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ எல்லாரும் நல்லவங்க. காட் அலோவ் பண்ணுறாரு, உங்களை என்ன பண்ணுறாரு? உருவாக்குறாரு. நம்ம அநேக நேரம் யார் யாரெல்லாம் நம்மளை பகைக்கிறாங்களோ கட் பண்ணி என்ன பண்ணிடுறோம்? தூக்கி போட்டு தூரம் வந்துடும். சில குளவிகள் நம்மளை கொட்டி கொண்டே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உற்சாகமாய் ஓட முடியும். யாருமே கொட்டலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஓடவே முடியாது. சில அவமானங்கள், அதை நான் அதை அதிகமாக நான் விரும்புகிறேன். சில அவமானங்கள் மாத்திரம் தான் என்ன பண்ணுது? என்னை அதிகமாய் முன்னோக்கி ஓட செல்லுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருக்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தரை புரிந்து கொள்ள பழகி கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் இந்த சபையில் நீங்கள் அமர்ந்திருப்பீங்கன்னா கர்த்தரை என்ன பண்ணுங்க? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவருடைய சித்தத்தை என்ன பண்ணுங்க? புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மரியாள் என்கிற ஒரு நபர் பிறக்கும் போது வயிற்றில் சுமந்தா, அது மாத்திரம் அவளோட பணி இல்லை. இயேசு சிலுவையில் போய் தொங்கும் போது 12 சீசர்களில் பாதி பேர் எஸ்கேப். என்னது? பாதி பேர் எஸ்கேப்பு. ஆனால் சிலுவைக்கு முன்னாடி போய் கண்ணீர் சிந்தி நின்ன ஒரே ஒரு ஆள் யார்? மரியாள். 3 நாள் கழித்து உயிர் தெரிந்தார். அந்த இடத்துலையும் யார் இருந்தா? நான் ஏன் இதை மரியாள் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்துவோடைய பிறப்பை செலிப்ரேட் பண்ண தகுதியான உள்ள நபர் யார்? அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு இருந்த தாய்க்கு மாத்திரம்தான் கொண்டாட எல்லா உரிமையும் இருக்குது. இன்றைக்கும் சொல்கிறேன், பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடணும்னு முடிவு பண்ணிங்கன்னா தாயாய் மாற வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் மரியாதை யோசிச்சு பாருங்க. அப்பர் ரூம், மேல் வீட்டு அறையில் எல்லாருமே ஏறுறாங்க. மரியாதை என்ன பண்ணுறா? இருக்கிறா. இன்றைக்கி மரியாளோட இடத்தை நீங்கள் நன்றாய் ஆராய்ந்து கவனிச்சிங்கன்னா, 10 மாதம் வயசுல குழந்தைய சுமக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, குழந்தை இழந்துருது, மனநிலை எப்படி இருக்கும்? நான் கேஎம்சி வெளியில் என் ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும் போது நான் இருக்கிறேன், சொல்கிறேன். இதெல்லாம் இப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? அவங்க தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை செத்துருச்சு. என்னது? குழந்தை செத்துருச்சு. வீட்டுக்காரு சைடில் யாரும் நிற்கிறாங்க, யாருன்னு தெரியல. அவங்கக்கிட்ட வந்து குழந்தை என்ன பண்ணிடுச்சுப்பா, செத்துருச்சுப்பா, பெண் குழந்தை செத்துருச்சுன்னொன்னே அதை வாங்கி அதை அடக்க ஆராதனை இப்படிப்பட்ட ப்ராசஸ்லாம் பண்ணால் ஒரு 5000 10,000 செலவாகுமா. அதுக்கு இந்த 2 பேரும் பேசிக்கிறானுங்க. ஆர்கான் வேஸ்ட்டுன்னு இருக்கான், எனக்கு தெரியல, எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தெரியல. அதை கிட்னி அந்த ஃபெயிலியர் அந்த அதில் தூக்கி போகிறதுல அந்த குழந்தை என்ன பண்ணுற போட்டுன்னு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். யார்? குழந்தையோட அப்பா. எனக்கு அப்படியே எனக்கு கை காலெலாம் ஒதிரிச்சு. இவங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? அந்த குழந்தைய மூஞ்ச கூட பார்க்கல. அது வந்து பெண் குழந்தையா, அதாவது செத்து வேற போயிடுச்சு. வெளியே எடுத்துட்டா நம்ம எடுத்து அடக்க ஆராதனைலாம் பண்ணி ஃபினரல் சர்வீஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. உள்ள மனைவி கிட்ட சொல்லவே இல்லை அந்த முடிவை. குழந்தைய அப்படியே ஸ்க்ராப்பாக என்ன பண்ணுற, வெடி வேஸ்ட்டாக என்ன பண்ணுற, அப்படியே வெளியே பண்ணுறேன்றாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அந்த வயிற்றில் சுமக்கிற அந்த தாய்க்கு தான் அந்த வேதனை என்ன பண்ணும் புரியும். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்னா உங்கள் வயிற்றில் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் சுமக்க வேண்டியது மிக மிக அவசியம். நல்லா கவனிங்க. அந்த பிள்ளை பெற்றெடுத்து அந்த வயிற்றில் வந்த அந்த நாள், இங்கே இருக்கிற தாயாக இருப்பீங்கன்னா நான் சொல்கிறது உனக்கு புரியும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், ஒரு ஆனாலும் இதை என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், கிறிஸ்து எப்படிப்பட்டவன்றதை என்ன பண்ண முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். மத்தேயின் புஸ்தகம் கடைசி வசனம் 12வது வசனம், மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனம். நல்லா கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் எனக்கு என்னவா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு தாயாய் நாம் மாற வேண்டியது மிக மிக அவசியம். அப்பதான் அவர் எப்படிப்பட்டவர்ன்றது புரிஞ்சாதான் அவர் சமூகத்துக்குள்ள நீங்க எப்படி வருவீங்க, உண்மையோட வருவீங்க. அவரோட சமூகத்துக்குள்ள எப்படி வருவீங்கன்னா அந்த லவ்வோட என்ன பண்ணுவீங்க, வருவீங்க. நீங்க ஒரு கணவன் என்கிற ஸ்தானத்தோடு இந்த சபைக்குள்ள நீங்கள் வருகிற ஆளா இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளையோட உணர்வு உங்களால் என்ன பண்ண முடியாது, சில நேரம் புரிஞ்சிக்கவே முடியாது.
ஏன்னா நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளைக்காய் துடிக்கிற, பிள்ளைக்காய் அழுகிற அந்த குணாதிசயத்தை படைத்த ஒரு நபர் யாருன்னா பெண். இன்னைக்கு இந்த சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நீங்க கிறிஸ்மஸை நம்ம கொண்டாட போறோம். வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி அது இது நம்ம என்ன பண்ண போறோம், சாப்பிட போறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல ஒரே ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்கு தாயாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பாஸ்டர், நான் ஆம்பளை பாஸ்டர்னாலும் நீங்கள் அதை என்ன பண்ணணும், தாயாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவை என்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் கர்ப்பம் தரிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ரியல் ரட்சிப்பு, ரியல் சால்வேஷன். எனக்கு கிறிஸ்மஸ் தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு வசனம் தெரியும், இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய அன்பை உங்களால் என்ன பண்ண முடியாது கடைசி வரைக்கும். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டார். சும்மாலாம் பைபிள் வசனம் சொல்லலை, சும்மாலாம் என்ன பண்ணல பைபிள் வசனம் சொல்லலை. என்றைக்குமே ஆண்டவரை தெரியுன்ற ஒரு இடத்துக்கு வராதிங்க. அனுதினமும் ஆண்டவரை அறிய, ஆண்டவரை தேட என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இருக்கிறவங்களை கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த காலை வேளையில் அப்பா எங்கள் சபையை உடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். கேட்ட சத்திய வசனத்தின்படி ஆண்டவரே கிறிஸ்துவிற்கு தாயாய் வாழுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள நாங்கள் கடந்து வர அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும், அவமானங்கள் மத்தியிலும், குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஆண்டவரே உண்மையாய், உமக்கு ஒரு அடிமையாய் நாங்கள் இந்த பூமியில் வாழ நீர் ஆசீர்வதிக்கிற அந்த நாள் வரைக்கும் அப்பா நாங்கள் காத்திருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நான் செபிக்கிறேன். தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே எல்லா தினங்களிலும் எங்களோடு கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை உண்டு பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களோடு இடைப்படும்படியாய், சத்திய வசனங்கள் எங்களோடு இடைப்படும்படியாய், எங்கள் வீடுகளுக்கு நாங்கள் செல்லும் போது கிறிஸ்துவின் பிறப்பின் மகத்துவத்துவமான நிலைகளை நாங்கள் வெளியேற்ற எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரம் இந்த வந்திருக்கிற யாவர் மேலேயும் இருந்து வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று, பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று, பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா அப்படி சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை அப்படியே கரங்களில் தாழ்த்துக்கிறோம். அப்பா நீர் இதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அப்படியே பந்திக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிற நாங்கள் அப்பா பரிசுத்தத்தோடு கனத்தோடு உமக்கு உகந்த வாசனை உள்ளவர்களாய் இருக்க அப்பா எங்களை ஒரு விசை நீர் எங்களை கழுவும்படியாய் நவமான இருதயங்களோடு அப்பா இந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெற அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்திலையும் ஆண்டவரே அப்பா இந்த வருடத்தில் ஆண்டவர் இந்த கடைசி ஆண்டவர் இந்த பந்தியில் அப்பா எங்களையும் நிலை நிறுத்தி வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே அப்பா இந்த அப்பத்தை நம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். இதை நீர் ஆசீர்வதிங்க. சபையார் யாவரும் சேர்ந்து புசிப்போம். பரலோகத்தின் தேவனே அப்பா உம்முடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த ரசத்தை உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். அப்பா இது எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திற்கு மறைவான காரியங்கள் ஏதாச்சும் இருக்கும்னா, என் சிந்தைக்கு மறைவான காரியங்கள் இருக்கும்னா நீர் அதை எனக்கு வெளிப்படுத்த முடியாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அப்பா இந்த ரத்தம் ஆண்டவரை என்னுடைய ரத்தங்களை பரிசுத்தப்படுத்த முடியாய், என்னுடைய நினைவுகளை பரிசுத்தப்படுத்த முடியாய், என் சிந்தைகளை நீர் பரிசுத்தப்படுத்த முடியாய், என்னுடைய இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்த முடியாய். ஆண்டவர் இந்த ரசத்தை உடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா அந்த மேல் வீட்டு அறையில் அப்பா 12 சீசர்களோடு ஆண்டவரே அப்பா நீர் இதை பிட்டு இதை பானம் பண்ணினது போல அப்பா நாங்களும் ஆண்டவரே இந்த சிறு கூட்டமாய் ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே நன்றி இருதயத்தோடு ஆண்டவரே இதை நாங்கள் பானம் பண்ண அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபையார் யாவரும் சேர்ந்து பானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், நீர் எங்களை பராமரிக்கும்படியாய், நீர் எங்களை பாதுகாக்கும்படியாய் ஆமை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். அப்பா இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் போது
அநேக காரியம் எங்களோடு இருக்கலாம்பா. நம்முடைய தெய்வீக பிரசனத்தோடு நாங்கள் கடந்து செல்ல, பரிசுத்தத்தோடு நாங்கள் கடந்து செல்ல, எங்கள் குடும்பம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு இருக்க அப்பா, என் குடும்பத்தின் மேலே அப்பா உம்முடைய ரத்தத்தை நீ ஊற்றும்படியாய் நோக்கி பார்க்கிறோம். அப்பா எங்கள் மேலே அப்பா உம்முடைய தெய்வீக அபிஷேகத்தின் வரத்தை நீர் எங்கள் மேலே ஊற்றும்படியாய், புதிய ஆவியை நீர் எங்கள் மேலே நீர் கட்டவிழ்க்கும்படியாய் நோக்கி பார்க்கிறோம். அப்பா இதுவரைக்கும் குணப்படாத காரியங்கள், இதுவரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால அப்பா நாங்கள் அதை மீட்டுக்கொள்ள, ஜெயம் பெற எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உங்களுடைய திவ்ய கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பா உங்களுடைய தேவ பிரசனத்தினால அப்பா எங்கள் ஒவ்வொரு மேலேயும் அப்பா உங்களுடைய ஆவியை நீர் ஊற்றும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே இந்த வருடம் எங்களோடு இருந்தது போல வருகிற வருடத்திற்குள்ளே நாங்கள் கடந்து செல்லும் போது அப்பா அநேக புதிய வாசல்களை, புதிய கனத்தை, புதிய மகிமைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் நாங்கள் இருக்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சபையார் யாவரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நன்றியை மாத்திரம் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றிகளின் பலிகளை ஆண்டவரே அப்பா உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இருதயத்தின் ஆழங்கள்ல இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நான் தள்ளுண்ட நேரங்களை நன்றாய் அறிந்திருக்கிறீர். ஆனால் என் தகப்பன் நீர் என்னோடு இருந்து என்னை தாங்கி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் நான் சிந்தின ஒரு கண்ணீரும் வீணாய் போவதில்லை ஆண்டவரே. வருகிற ஆண்டில் நான் பிரவேசிக்கும் போது அப்பா தாவீதின் சிங்காசனம் மீண்டுமாய் என் குடும்பத்திற்குள்ள வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தாவீதின் மேல் நீ வைத்த அந்த அபிஷேகம் மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் இந்த 2026 நாங்கள் பிரவேசிக்கும் போது என் குடும்பத்திற்கு நடுவில் பகிரங்கமாய் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எங்களை முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெனரேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சபை மேலே அப்பா உம்முடைய திவ்ய தரிசனத்தை நீர் வைத்து இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆசீர்வதிக்க முடியா நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற
சோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் உமக்கென்று விதைத்த ஆண்டவரே காணிக்கைகளை நீர் அங்கீகரிக்கும்படியாய் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மனிதன் கரத்தினால் அல்ல ஆண்டவரே, பரம தகப்பனின் கரத்தினால் ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எந்த தேவையோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே இருதயத்தில் அவர்களை காரியங்களை நீர் நன்றாய் அறிந்திருக்கிற என் தகப்பன் ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து அவர்கள் கடந்து செல்லும் போது தேவ பிரசனமானது அவர்களுடைய ஜபங்களுக்கு அவங்களுடைய இருதயத்திற்கு ஆண்டவரே பதிலளிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா சபையில் பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உடைய கரங்களில் தாழ்த்துகிற ஆண்டவரே அப்பா ஒரு தெய்வீக சுகத்தை நீ தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா சரீர பலவீனங்கள் அப்பா உடைய பரிபூர்ண பலனை தந்து மீண்டுமா எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் உயிர் பெறுதலின் அனுபவத்தை நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மரித்தவைகளை உயிர்ப்பிக்க செய்கிற தேவன் அப்பா சரீரத்தில் எந்த சிக்னஸ் இருந்தாலும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட் கிளன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வாட் எவர் தேர் லேக்கிங் இன் தேர் பாடி லார்ட். அப்பா அவனுடைய பிரசனமானது பரிபூர்ணமாய் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சிறு பிள்ளைகளுடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். அவர்கள் ரட்சிக்கப்பட கிறிஸ்துவின் அன்பை முழுமையாய் புரிந்து கொள்ள தகப்பன் தாய் ஏங்குவது போல அவர்களும் கிறிஸ்துவுக்காய் ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கிற அனுபவத்துக்குள்ள அவர்கள் இருக்க நீர் கிருபை தரும்படியாய் நான் செபிக்கிறேன். அப்பா அவனுடைய கரம் இப்படியா என் சபை முழுவதும் ரட்சிக்க முடியாது நான் செபிக்கிறேன். இப்போதும் ஆண்டவரே அப்பா கன்சிவா இருக்கிற இருவரையும் கரங்களை நான் தாழ்த்துக்கிறேன்ப்பா. உடைய தெய்வீக பிரசனம் இந்த ஆராதனையில் இருக்கிற அந்த சிசுகள் மேல அப்பா உடைய கரம் இருக்க முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அப்பா பரிசுத்தத்தோடு இந்த பூமிக்கு வர நீர் கிருபை தரும்படியாய் நான் செபிக்கிறேன். அப்பா தகப்பன் தாயோடைய அபிஷேகம் அல்ல அப்பா எங்களுடைய தகப்பனுடைய அபிஷேகமானது இரு பிள்ளைகள் மேலே இருந்து அப்பா சாமுவேலை நிலைநிறுத்தினது போல இந்த பிள்ளைகளை நிலைநிறுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். அப்பா சாமுவேலோடு இருந்த கர்த்தர் ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். இப்படியா எங்கள் சபைகளுக்குள்ள அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆண்டவரே அப்பா எல்லாம் திறக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்திற்கு நடுவில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணி தேவன் ஆண்டவரை செங்கடலை பிளந்தது போல எங்கள் சபைக்கு விரோதமாக எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு தெய்வீக விடுதலை நீர் தந்து எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பஸ்நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சலபம் வருவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்னுண்ணியாய்க்கும் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். எல்லாரும் இருக்கிற இடங்களில் அமருவோம்.
இன்னும் முடியல, இன்னும் சில காரியங்கள் இருக்குது. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் நேரம் அமரலாம். இந்த சபையில் எங்களோடு 1 வருடமாய் நான் இந்த ஊழியத்தில் எங்களை தாங்கி, எங்களை பராமரித்து, எங்களை நடத்தி வந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த சபை ஆரம்பித்து இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. இந்த நேரத்துலையும் நம்ம வருஷம் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வி கிவ் கிஃப்ட்ஸ். இந்த நேரத்துலையும் நான் ஒரு குடும்பத்திற்கும், இந்த சபையை சார்ந்து இந்த 1 வருடமாக எங்களோடு பயணித்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் சிறிய பரிசை சபை மூலிமா என்ன பண்ணுறேன், கொடுக்க ஆசைப்படுறேன். அது உங்கள் குடும்பத்துக்கானது. அது உங்கள் குடும்பத்தில் வச்சு என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் கிவ் அதர்ஸ். ஏன்னா இது முழுக்க இது சபையோட அன்பு, இது என்னோட அன்பு இல்லை. பாஸ்ட் கல்யாண நாளுக்கு கொடுத்துட்டான்னு நினச்சிட போகிறீங்க. தயவுசெய்து நான் சபையிலேருந்து கொடுக்குறேன். சபை தான் என்ன பண்ணுது, இதை கொடுக்குது. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்க